கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே வாசித்து பாருங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று யோபு சொல்லுகிறார். யோபுனுடைய வாழ்க்கையிலே அவர் பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை மிகவும் ஆழமாக சொல்லுகிறார். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன்னு சொல்கிறார். இந்த வார்த்தை என் உள்ளத்தை அதிகமாக பாதித்தது. ஏனென்றால் தேவன் நம்மை கொன்று போடுவாரா? தேவன் நம்மை கொன்று போட்டு விடுவாரா? யோபுவை தேவன் கொன்று போடுவதற்காகவா இந்த பூமியிலே தெரிந்து கொண்டார்? யோபுவை இந்த பூமியிலே தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இல்லையா? இந்த பூமியிலே யோபுவை தெரிந்து கொண்டதற்கு தேவனுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? யோபுவை வியாதியினால் கொன்று போடுவதற்காகவா தேவன் தெரிந்து கொண்டார்? யோபுவை கஷ்டத்தினாலே கொன்று போடுவதற்காகவா தேவன் தெரிந்து கொண்டார்? யோபுனுடைய வாழ்க்கையிலே துன்பத்திலேயே மரித்து போவதற்காகவா தேவன் தெரிந்து கொண்டார்? யோபுனுடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் எல்லாரும் இழந்த அந்த சூழ்நிலையில் வருத்தத்தோடு மறிக்கும்படியாகவா தேவன் தெரிந்து கொண்டார்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மரணத்தை குறித்து நான் பார்க்கும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார்கள். அவர்கள் இயற்கை எழுதினார்கள், துயிலடைந்தார்கள், அகால மரணம் அடைந்தார்கள். இப்படியாக பல வார்த்தைகளை அவர்கள் இந்த மரணத்துக்கு குறிப்பிடுகிறார்கள். இப்படிப்பட்ட மரணத்தை நமக்கு கொடுக்கும்படியாகவா இயேசு இந்த பூமியிலே வெளிப்பட்டார்? வாசித்து பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்பதாக வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். மரணத்தின் விளிம்பு வரைக்கும் போய் வந்த அநேகரை எனக்கு தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் என்றால் எப்படி இருக்கும் என்று அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலே வியாதியினால் அனுபவித்த அந்த அனுபவமே அவர்களுக்கு சொல்லும். இப்படிப்பட்ட ஒரு கொடுமையானது மரணம் என்பதாக. நம்மை மரணத்துக்கு நேராய் வழிநடத்துவதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. தேவன் நம்மை அழைக்கவும் இல்லை. தேவன் நமக்கு பரிபூரண ஆயுசு நாட்களை கொடுப்பாராக. 70 பலத்தின் மிகுதினால் 80 ஆண்டு காலம் வரைக்கும் வாழக்கூடிய பலனை நமக்கு தருவாராக. சாத்தான் சில வேளைகளிலே நமக்கு பயத்தை உண்டாக்குகிறான். உனக்கு வந்த வியாதி நிமித்தம் நீ மரித்து போய் விடுவாய். உனக்கு வந்த பலவீனத்தை நிமித்தம் நீ மரித்து போய் விடுவாய். உன் வீட்டிலே இப்படிப்பட்ட பிரச்சனை, நீ மாய்த்துக்கொள், நீ மரித்துவிடு, இந்த உலகத்தில் இருக்காது என்று சொல்லி பிசாசு தூண்டி கொண்டே இருப்பான். பிசாசு தூண்டி செயல்பட்டு கொண்டே இருப்பான். ஆனால் தேவனோ, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்கிறாரே. தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நம்ம எல்லா மரணத்தின் வல்லமைகளுக்கும் மரணத்தின் கிரியைகளுக்கும் தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எனவே யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்னு சொன்னாரே. தேவன் உங்களை கொன்று போட விட மாட்டார். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைங்களை அவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவர் ஒரு நாளும் விட்டு விலகவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, நாம் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு வார்த்தைகளை தந்திருக்கிறார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி தேவன் நமக்கு சொல்லுகிறார். நம்மை விடுவிப்பதற்காக இந்த பூமியில் அவர் வந்தார். நம்மை தப்புவிப்பதற்காக இந்த பூமியில் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை காப்பாற்றுவதற்காக இயேசு கிறிஸ்து நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விலக்கி காத்து கொள்வதற்காகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நம்மை தெரிந்து கொண்டார். நம்மை காப்பாற்றுவதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை தப்புவிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை விடுவிப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம் கண்ணீரை துடைப்பதற்கு ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை ஆறுதல் படுத்த ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை சமாதானத்தின் பாதையிலே வழிநடத்த ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை பரிசுத்தமாய் வாழ பண்ண ஒரு தேவன் இருக்கிறார். நம்மை சாட்சியாய் நிலைநிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பத்தையும் துயரத்தையும் மாற்றுகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நம்முடைய வேதனைகள் எல்லாம் மாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் இருக்கிறார். நம்முடைய மனதிலே காணப்படுகிற எல்லா விதமான போராட்டங்களையும் நீக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் உங்களோடு கூட இருக்கிறார்.
அதுதான் இங்கே வாசிக்கிறோம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பதாக. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபத்து காலத்தில் உங்களோடு இருப்பாராக. உங்களுடைய பிரச்சனையான நேரத்தில் தேவன் உங்களோடு இருப்பாராக. நீங்கள் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாருமே ஸ்தோத்திரம் ஆறுதல் சொல்லாத நிலையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு ஆறுதல் சொல்வதற்காக உங்களோடு கூட தேவன் இருப்பாராக. எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே ஆபத்திலே சில மக்கள் நம்மோடு கூட இருக்க மாட்டாங்க. ஆபத்தில் சில நண்பர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. பிரச்சனையில் சில மனிதர்கள் நம்ம கூட இருக்க மாட்டாங்க. உங்களுடைய போராட்டமான நேரத்தில் சில விதமான நல்ல உதவி செய்யக்கூடிய மனிதர்கள் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. நீங்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் ஒரு அனாதியைப் போல தவித்தவர்களாக நீங்கள் காணப்பட்டு கொண்டிருப்பீர்கள். ஆனால் தேவனோ நீங்கள் கைவிடப்படுகிற சூழ்நிலையில், நீங்கள் ஆபத்தாக இருக்கிற நிலைகளில், நீங்கள் எந்த சூழ்நிலைக்கினராய் கடந்து போனாலும், உங்களுடைய சூழ்நிலை எப்பேற்பட்டதாக இருந்தாலும் உங்களோடு கூட தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். அன்றைக்கு மோசேக்கு எப்படி தன்னை வெளிப்படுத்தினாரோ அதே போல தான் இன்றைக்கும் தேவன் நமக்கு அவரை வெளிப்படுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்த ஆண்டவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருந்து நம்மை கைவிடாதபடிக்கு நடத்துவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எனவே சொந்து போகாதீங்க. எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, யாருடைய உதவியும் இல்லாத ஒரு நிலைமையில் நான் இருக்கிறேனேன்னு சொல்லி கலங்காதங்க. உங்களுக்கு உதவி செய்வதற்கு இயேசு இருக்கிறார். உங்களை தாங்குவதற்கு இயேசு என்ற ஒரு தேவன் இருக்கிறார். உங்களை தப்புவிப்பதற்கு இயேசு என்ற ஒரு தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஊழியத்தின் பாதியில் 25 ஆண்டு காலங்கள் நான் கடந்து வந்தேன். பாருங்கள், இன்றைக்கு அநேகர் பண காசு இருந்தால்தான் நம்மை தேடி வருகிறார்கள். பண காசு இருந்தால்தான் நம்மை மதிக்கிறார்கள். நம்மிடத்தில் பணமும் காசும் இல்லை என்று சொன்னால் ஒருவரும் நம்மை நேசிப்பதில்லை, ஒருவரும் நம்மை மதிப்பதில்லை. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண காசு நிமித்தமாக அநேக உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் அநேகர் உங்களை வஞ்சித்திருக்கலாம், அநேகர் உங்களை ஏமாற்றிருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். பணம் இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் இயேசு என்ற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள்கிட்ட இன்றைக்கு பணம் இல்லாத இருக்கலாம். ஒரு நாள் உங்கள்கிட்ட இருந்த பணத்தினால நிறைய பேர் உங்களை மொய்க்கிறது போல மொய்த்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி உங்கள்கிட்ட பணம் இல்லாதனால எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க. உங்கள்கிட்ட பணம் இல்லையானாலும் ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாருங்க. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ஏசப்பா உங்களோடு கூட இருக்கிறாருங்க. அதுதாங்க நம்முடைய தேவனுடைய செயல். இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. எதை குறித்தும் பயப்படாதீங்க. உங்கள் அப்பா இல்லை, அம்மா இல்லை, எனக்கு அக்கா இல்லை, தங்கச்சி இல்லை, அண்ணன் தம்பிங்க இல்லை, என் நண்பர்கள் இல்லை, என்னை சுற்றில் இருந்த எந்த விதமான சொந்த பந்தங்களும் இல்லை. நான் கைவிடப்பட்ட நிலைமையில், பணம் இல்லாதனால நான் கைவிடப்பட்ட நிலைமையில் அனாதையாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளையே, நீ அனாதை அல்ல, நான் உனக்கு தகப்பனாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. எனவே அவர் உன்னை ஒரு நாளும் கொன்று போட விட மாட்டார். உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார், தப்புவிப்பார். கர்த்தர் உங்களை கனப்படுத்தி உங்களை வழிநடத்துவார். பயப்படாதிருங்கள். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காய் நன்றியோடு கூடமே துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே சோதனை நாங்கள் கேட்ட செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த சூழ்நிலைக்கு நேராய் போனாலும் நீர் எங்களை தப்புவிக்கிறதுக்காக, எங்களை விடுவிப்பதற்காக, எங்களை காப்பாற்றுவதற்காக இருக்கிறபடினாலுமே துதிக்கிறோங்க தாவே. எங்களை ஒருபோதும் ஒரு நாள் நீர் கைவிடவே மாட்டீர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக்கொள்வார் என்று வேதத்தில் வாசிக்கிறது போல எங்கள் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, பலப்படுத்த முடியாது ஜெபிக்கிற ஆண்டவரே. யாரெல்லாம் கண்ணீரோடு கூட இருக்கிறாங்களோ அவங்க கண்ணீரெல்லாம் கர்த்தர் இந்த நாளில் தொடக்க முடியாது ஜெபிக்கிறேன். அவங்க வேதனைகள் எல்லாம் தேவன் மாற்ற முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, வேதனைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொருடைய கண்ணீரில் நீங்கள் தொடங்க ஆவியானவரே. தேவன் தாமே ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து இந்த நாளுக்குரிய தேவைகளெல்லாம் சந்தித்து இந்த நாளிலே சகலவித ஆசீர்வாதங்களையும் ஐஸ்வர்யத்தையும் நன்மையும் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. துன்பத்தோடு துக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்வீராக. ஒருபோதும் ஒரு நாளும் கைவிடாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாள் முழுதும் ஆசீர்வதிங்க, கர்த்தர் நன்மை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் இருக்கிறோம். தொடர்பு கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், என்ன நிலைமையிலே நீங்கள் இருந்தாலும் உங்களுக்காக தேவனிடத்தில் இரவும் பகலும் நாங்கள் திறப்பில் நிற்க ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
God bless you all. Amen. Praise the Lord.